நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும், விடியல் எங்கே இருக்கின்றன, உலகில் பல மாறுதல் எப்பொழுது நடக்கும் என இயங்கிட்டு இருக்கும் எண்ணற்ற நேர்களே, உங்களுக்கு விடியல் காத்திருக்கின்றன. வளமான வாழ்வு இதோ வந்துவிட்டன. ஆவணி மாத தொடக்கமே உங்கள் வாழ்வின் புது தொடக்கமாக இருக்க போகிறது, மாற்று கருத்தில்லை. எப்போவுமே ஒரு மனதில் பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு கிழமை வேணும், ஒரு நாள் நட்சத்திரம் வேணும். அது இந்த மாதமாகவே அமைஞ்சிருக்குது. இது இறைவனுக்கு உண்டான மாட்டம் இல்லை, இறைவனை நோக்கி இருக்கிற நமக்கும் ஒரு வலிமை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றன. முதல்ல சார் கஷ்டங்கள் விலகணுங்க, அதுக்குண்டான மாதம். பொருளாதார ரீதியாக உயர்வு வரும். நானும் காப்பீடு நிலமாவது எனக்கு வாங்கணுங்க, சொத்து சுகம் வாங்கக்கூடாதா, கௌரவம் வேணும், அந்தஸ்து வேணும், பொருளாதார விருத்தி வேணும், ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் வேணும். இது அத்தனையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு உண்டு. அதாவது ஒரு சில சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையே வருத்தமாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட விடிவுகாலம் கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கடல் வத்தினாலும் என் கவலை வத்தாது போல் இருக்குது. ஏன் இந்த மாதத்தில் முதல்ல ஆவணி அவிட்டம் இருக்குது, ஓணம் பண்டிகை இருக்குது, கோகுலஷ்டமி இருக்குது, விநாயகர் சதுர்த்தி இருக்குது, சங்கடங்கள் போக்கும் விநாயகர் சதுர்த்தி, அது மட்டுமா வரலட்சுமி நோன்பு. தானுபாகியத்துக்காக இயங்கிட்டு இருக்க பெண்களுக்கு வரலட்சுமி நோன்பு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கஷ்டங்கள் விலக சங்கடகர சதுர்த்தி. இது கூட சூரியன் கூட கேது வேறு கோச்சார ரீதியாக சேருது, சும்மா விடுவாங்களா? அப்போ மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான காலகட்டம் வருகிற காலகட்டம். படத்தில் சொல்கிற மாதிரி ஆடி போய் ஆவணி வந்தா ஏன் நிச்சயமாக அந்த பலன் நடக்க போகுதுன்னே சொல்லலாம். இது நிறைய பேர் இயங்கிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். அதுதான் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக தனயோகம், விருத்தி என்ன, குழந்தை பாக்கியங்கள், செல்வ கடாட்சங்கள், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், அதோட அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இது பொருளாதார விருத்தி கூட கௌரவம், அந்தஸ்து எல்லாமே எல்லாத்தையும் பார்த்துருவோம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயம் ஒரு விதையாக இருந்து பிற்காலத்தில் விருட்சமாக மாறும் என்பது மாற்றுக்கருத்தில். ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இந்த இது சொல்ல போகிறேன். வெற்றி உங்கள் கதவை தொட்டும் நீங்கள் தைரியமாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டன. மீனராசி அன்பர்கள், கண்ணீரோட கடந்து வந்த பாதை உங்களுக்கு ஜாஸ்திங்க. சந்தோஷம் பிறக்கின்ற காலகட்டம் வந்தாச்சு. உங்கள் பழைய பிரச்சனையை தூக்கி போட்டு அடுத்து புதுசாக பார்க்கலாம். இவங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி எப்பொழுது கிடக்கும், எப்போதும் தான் ஏதோ நடக்கிற காலகட்டம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், உங்கள் ராசியில் இருக்கிற ஜென்ம சனி விலகுது. இந்த ஆவணி மாதத்தில் அதற்குண்டான ஒரு வித்திடுகிறது. அப்போ ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதமாக வருது. ஏன்னா எதிரிகள் விலகுகிறார்கள், கஷ்டத்தை தாங்கக்கூடிய அம்சம் வருது. என்னென்னு புரிதல் மாதமே இருந்தாங்க. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கார், குரு பலன் இருக்குது, மன நிறைவாக காலகட்டம் வருது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தான் வேலை தாங்க. வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும், வேலையில் உயர் பதவி கிடைக்கும், பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்குது. இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் வேற ஒருத்தங்க அதற்கு புகழ் தட்டிட்டாங்க. எல்லாமே கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு மேலதிகாரிகள் ஏமாத்தினது. அப்போ பெனிஃபிட் அனுபவித்ததுமா மேலதிகாரிகள் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. இதுதான் இந்த ராசி அன்பர்களுக்கு. இரவு பகலாக வேலை பார்த்தாங்க, ஆனால் இப்போ வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கே அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி வருது. அந்த அங்கீகாரம் மட்டும் இல்லாமல் புது ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்குது. புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே சார் வேலை இல்லாமல் ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிடும். வேலையில் ஒரு மாற்றம் பண்ணிக்கலாமா, வெளிநாடு ட்ரை பண்ணலாமா, வெளியூர் ட்ரை பண்ணலாமா, எங்கே போனால் நல்லாயிருக்கும். இப்படி நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு, இது ஒரு சில கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருமோ, ட்ரை பண்ணலாமா, எளிதாக பார்க்கலாமே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் ரயில்வே சம்மந்தப்பட்ட எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். இப்போ அக்ரிகல்ச்சர், அது விவசாயம் சம்மந்தப்பட்டது, சினிமா துறையினருக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. மீடியா ஆங்கராக போகிறேன், சினிமாவில் ட்ரை பண்ணுறேன். சார் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு மட்டும் இருந்தால் நீங்கள் இப்போ தாங்க ரைட் என்ட்ரி டைமாக இருக்கும். ஜாதகத்தில் நிறைய பேர் கேட்குறது சினிமாவில் எப்போ என்ட்ரி, ஹோட்டல் கடை வைக்கலாமா, உண்டா, இதெல்லாம் இப்போ தான் கேட்க வேண்டியது. இந்த ராசி அன்பர்கள் எப்போயும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இடமோ வீடோ சொத்து இந்த ராசிக்கு இப்போ அமைய காலகட்டம் வருது. ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிச்சயமாக உண்டு, அதை பாருங்கள். நிறைய பேர் சொத்து வச்சு மதிப்பீடு பண்ணிடுவாங்க. இந்த ராசி ஆல்ரெடி சொத்து இருக்கிறவங்க பராமரிப்பு பண்ணுறீங்க, இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடை வாங்கி இடித்து ஆல்ட்ரு பண்ணுற வேலை நடக்குது. இது வீடு இடம் பற்றி. கார் இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம், வண்டியில் சர்வீஸ் பார்க்கலாம், லாங் டேர்ம் ட்ரிப் இருக்குது. இது மாதிரி வண்டி வாகனத்தை பராமரிப்பு செலவு உண்டு. ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக பராமரிப்பு பண்ண வேண்டிய காலகட்டம் தான். இப்போ வில்லங்கமுள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாங்கின சொத்தில் பார்த்திங்கன்னா பட்டாமாதல் வரல, அது வரல, டாக்குமெண்ட்டில் அதெல்லாம் சரியாகிற காலகட்டம். இப்போ சொல்லியாச்சு. குழந்தைகளால் சந்தோஷங்க ராசி.
ஆனால் குழந்தைகள் பட்ட கஷ்டம் பலது. குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டது, குழந்தைகளுக்கு சரியாக படிக்கலைன்னு வருத்தப்பட்டது, குழந்தை என் பேச்சை கேட்கலைன்னுது, வயதானவங்கள்லாம் என் குழந்தைக்கு நல்லா கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலன்னு வருது. இதெல்லாம் பட்டாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணது பல பேர் ஐவிஎஃப் வரைக்கும் போய் ஒன்றும் சுபியமாக இல்லையே, அது அவ்வளோ நம்பணும் சார். அந்த நம்பி ஏமாறும்போது வருத்தப்படுவாங்க. இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, சார் இந்த மாதம் நடந்துடும், ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அவ்வளோ எடுத்தான் சார், எங்களுக்கு பணம் போனது கூட பற்றில, அந்த நம்பிக்கை உடஞ்சது தான். இதுதாங்க இந்த ராசி அன்பர்கள் மற்றபடி. இப்போ ஒரு நேரம் காலம் பார்த்து குறிப்பிட்ட தசாபுக்தி அடிப்படையில் பார்த்து தான் சொல்லுவோம், இந்த நேரத்தில் போங்க, இது நல்லாயிருக்கும். ஆனால் கோச்சார ரீதியாக குருபலன் இருக்குது, நல்லபடியாக நடக்கும்னு நம்பலாம். சார் திருமணத்தை பற்றி சொல்லலையே, திருமணம் நிச்சயமாக உண்டுங்க. இந்த திருமண ரீதியாக இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர்த்துக்கு விருப்ப திருமணம், உறவில் திருமணம், ஆல்ரெடி தெரிஞ்ச திருமணம்லாம் இப்போ தான் ஓப்பன் ஆகும். சார் காதல் திருமணம் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் ஒன்றுனா ஓப்பன் ஆகிறது நிறைய பேர்த்துக்கு. அடுத்த ஒரு செக்டருக்கு எப்படின்னா, கேள்வி சார் நான் வரேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் எங்களுக்கு சரியாக டவுட் இருக்குது, சரியாக விசாரிக்க முடியல, அவசரப்படுறோன்னு பயமாக இருக்குது. இந்த அதாவது முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் இந்த ராசி அன்பர்களுக்கு. இந்த மாதத்தில் தான் கொஞ்சம் நல்லா விசாரித்து முடிவெடுத்து திருமண வரன்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆவணியில் போய் வரனை பார்க்கக்கூடிய அம்சமும் வந்திருக்கு. அப்போ இது முடிவெடுக்க வேண்டிய மாதமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இந்த டிசிஷன் மேக்கிங் குடும்பத்தில் ஆல்ரெடி ஒன்றா இருந்து சண்டை சச்சரவுகள் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் சரி, உறவுகளும் சரி, நிறைய பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டது இந்த ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா ஒரு சில அவமானம் ஏற்பட்டது இதெல்லாம். இப்போ அது மாறி அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி போகிறீங்க. பொதுவாக பார்ப்போம் இது கண்டினியூ ஆகுமா ஆகாதா, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி, லைஃப் பார்ட்னரும் சரி, அது பார்க்க வேண்டியது. நிறைய பேருக்கு 2வது திருமணம் எப்போதுன்னு கேட்டது பல பேர் இந்த ராசி. சார் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும், அது கன்னியூ ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்டது. ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகங்கள், வெளிமாநில யோகங்கள், படிப்பு ரீதியாக போகிறீங்க, தொழில் ரீதியாக போகிறீங்க, பிஸ்னஸ் ரீதியாக உண்டு, தந்தை வழி உறவு வலுப்படுமா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் தான் இந்த ராசிக்கு. இப்போ பணம் தொலைதூரத்திலேருந்து வர வாய்ப்புண்டு. தொலைதூரம்னு எப்படி எடுத்துக்கலாம்னா, வெளி மாநிலத்தில் கொடுக்கல் வாங்கல் வாங்கிக்கலாம். ரொம்ப நாளாக கொடுத்த பணம் வரலையா, வரக்கூடியது. இந்த ராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கும், மிகப்பெரிய பணத்தை திடீர்னு ஒருத்தர்கிட்டே நம்பி கொடுத்து மாட்டிக்கிற நேரம். என்ன சார் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஆல்ரெடி மாட்டிட்டு பல பேர். சார் பணம் ஒருத்தருக்கு ஹெல்ப்புக்கு பண்ணேன், பணம் வரல, கடன் வாங்கினேன் திருப்பி அடைக்க முடியல, இப்போல்லாம் அதெல்லாம் சரி செய்து இப்போ பணத்தை மீட்டெடுக்க, பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வாய்ப்பு உண்டு. ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அது அதிர்ஷ்டம்னா ஒரு வேலை ரீதியாக வரும், தொழில் ரீதியாக வரும், அப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும், ஒரு சில லாட்ரி சீட் யோகம் மாதிரி வருது. சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. பிஸ்னஸை பற்றி கேட்காத இந்த ராசி இல்லை. பிஸ்னஸில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வருது, சரியாக பயன்படுத்திங்கன்னா நல்லா இதாக இருக்கும். இந்த ராசி என்பவர்களுக்கு டவுட் என்னென்னா, கூட்டா தனித்தா முதலீடு ஹெவியாக பண்ணலாமா இல்லை பண்ணலாமா? பொதுவாக சிறுக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அட்வைஸே தான். சார் பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சின்ன டெவலப் பண்ணுங்கள். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க சிறுக ஆரம்பித்து படிப்படியாக போய் பெரிய லெவலில் போகலாம். அகலக்கால் வேண்டாம். இப்போ நேரம் நல்லாயிருக்கு. இன்னும் சனி வக்கர நிவர்த்தியானால் கொஞ்சம் ஸ்லோவாகும்ல. ஆனால் தொழில் இப்போ பண்ணி படிப்படியாக கற்றுக்கக்கூடிய காலகட்டம் வருது. இந்த ராசி அன்பர்கள் செய்ய தப்புன்னு தெரியுங்களா? டக்குன்னு செக்லீஃப் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதுவும் இல்லாமல் தன்னோட வரவு செலவு கணக்கை தன் அண்டை வீட்டாரிடமோ தன் வேலையாட்களிடம் ஓப்பனாக சொல்லிடும். அவங்க தனியாக ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க. ஆரம்பிச்சுட்டு போகிறது தப்பு இல்லை, உங்கள் வருகின்ற ஆதாயத்தை எடுத்துக்கிட்டே அப்படி இருக்கும். அதுதான் கவனமாக இருக்கணும். உங்களோட சீக்ரெட் ரெசிபி எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த ராசி அன்பர்கள். இது திறமை இருக்கும், அது மாற்றுக்கருத்து இருக்கும். திறமை உள்ள ராசி, திறமை இறக்கமும் ஜாஸ்தியாக தான். திறமையும் இறக்கமும் கலந்தது தான் இந்த ராசி அன்பர்கள். இப்பொழுது ரைட் பார்த்தோம். ஹெல்த் ரீதியாக பொதுவாகவே ரத்த ஓட்டுற பிளட் கவுண்ட் எடுக்கணுங்க. நிறைய பேர் சொல்கிறது ப்ரெஷரு பிளட் கவுண்ட்டு மாறி சொல்கிறது. நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு சில சார் கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இருக்குது, ஃபிசியோதெரப்பி பார்த்தோம், ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கங்க. கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல இருந்தால் கூட ஹெல்த்தை பார்த்துக்கணும். எதிரிகள் விலகுவார்கள், ஹெல்த்தை பார்த்துக்கணும். ரைட், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.